ஒரு சிலர் வந்து அவங்களுடைய நீட்ஸ், அவங்களுடைய ஃபேமிலியோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக காலம் முழுக்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. they'll be working hard working and more hard working. ஆனால் கூட அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலாவோ இல்லை ஃபினான்ஷியலாவோ எந்த ஹைட்டுக்கும் வந்து அவங்க வந்து போயிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படணும். அப்போது ஃபினான்ஷியலாக வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் அவங்களால. ஒரே மாதிரி போவாங்க, கொஞ்சம் கூட டிவியேட் பண்ண மாட்டாங்க, வேற மாதிரி மெத்தட்ஸ் ட்ரை பண்ண மாட்டாங்க. புதுசாக இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்றதுக்கு பயப்படுவாங்க. எங்கே லூஸ் பண்ணிடுவோமோ, ஃபெயில் ஆகிடுவோமோ அப்படின்னு பயப்படுவாங்க. இந்த மாதிரி பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள். தேர் இஸ் yet another கைண்ட் ஆஃப் பீப்புள். இன்னொரு கைண்ட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், நம்ம தமிழ் கடவுள் பிள்ளையார் இருக்கிறார் இல்லையா, விநாயகரும் முருகனும் வந்து ஞானப்பழத்துக்காக போட்டி போட்டாங்க, அது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த போட்டியில் பிள்ளையார் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி அவங்க அப்பா அம்மாவை சுற்றி வந்து 3 தடவை சுற்றி வந்து அந்த பழத்தை வாங்கிடுவார். இதே மாதிரி தான் ராபர்ட் டி கியோசாகி சொல்கிறாரு, மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து காலம் முழுக்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, பட் அவங்களால வந்து மேலே போக முடியாது. பிகாஸ் தே ஆர் வெரி ஸ்கேர்ட் டு சேஞ்ச் தியர் மெத்தட்ஸ். அந்த பேட்டர்ன்ஸ் வந்து மாற்றுறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், பயப்படுவாங்க. இங்கே நம்ம மாற்றுறப்ப ஃபெயில் ஆகிட்டோம்னா உள்ளதும் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பணத்துக்காக அவங்க காலம் முழுக்க உழைச்சிட்டு இருக்கணும். ஆனால் அந்த ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், பணத்தை அவங்களுக்காக உழைக்க வைப்பாங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப அவங்க ரிச்சாக இருப்பாங்க, ரிச்சராக ஆவாங்க, இன்னும் அதிகப்படியாக இன்னும் உயர்ந்துக்கிட்டே போவாங்க மேலே ஃபினான்ஷியலாக. ராபர்ட் டி கியோசாகி வந்து ஒரு 10 ஐடியாஸ் கொடுக்குறாரு எல்லாருக்கும். இந்த மெத்தட்ஸை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 10 ஐடியாஸ் கொடுக்குறாரு. ஆனால் முதல்ல வார்ன் பண்ணிடுறாரு, பாதியில் பயப்பட்டாலோ இல்லை டவுட் பண்ணாலோ இதை கைவிடுறவங்க வந்து தயவு செய்து இந்த பாயிண்ட்ஸை ரீட் பண்ண வேணாம், ஃபர்ஸ்ட் பாயிண்டோட ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த புக்கு வந்து ஆக்சுவலாக இட்ஸ் அ புக் ஆஃப் பாசிட்டிவிட்டி. ஒரு நேர்மறையான எண்ணங்களை முழுக்க வச்சுருக்கக்கூடிய ஒரு புக்கு. ரீடர்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் தைரியமாக ரிஸ்க் எடுக்கிறதுக்கு, ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தூண்டக்கூடிய ஒரு புக்கு. இது மூலமாக ராபர்ட் டி கியோசாகி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னால், யாரும் பணக்காரராகலாம், யாரும் வெற்றி பெறலாம் அப்படின்றத வந்து அவர் கன்வே பண்ணுறாரு.